Hello friends, welcome to our DigiCard Billing Software channel. இந்த வீடியோவில் நம்ம பார்டெண்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி பார்கோடு வந்து டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்டெண்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்கோட் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் எப்படி பார்கோட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் எப்படி பார்கோட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஹவு டு கிரியேட் பார்கோட் இன் பார்டெண்டர் சாஃப்ட்வேர்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் எப்படி பார்கோட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து பார்கோடு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பார்கோடு பிரிண்டரை வந்து நம்ம ஷேரிங்கில் கொடுக்கணும். ஷேரிங்கில் கொடுத்தா தான் நம்ம வந்து பார்டெண்டர் சாஃப்ட்வேரையும் நம்ம டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கண்ட்ரோல் பேனலில் வியூ டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். நான் TSE TE244 இந்த பார்கோட் பிரிண்டர் மாடல் யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரிண்டரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேரிங்னு வருது இல்லையா, இந்த ஷேரிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் திஸ் பிரிண்டர்னு கொடுங்க. இதில் ஷேரிங் நேம் வந்து BAR, அதாவது பார்கோடுங்கிற மீனிங்கில் BAR மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் இப்போ லாகின் பண்ண போகிறேன். இங்கே மாஸ்டர்ஸில் போய்ட்டு பார்கோட் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த PRN ஃபைல்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே அட்டு ஷாப்ங்கிறது ஷாப் நேமுக்கு, அட்டு ப்ராடக்ட்ங்கிறது ப்ராடக்ட் நேமுக்கு, அட்டு BCங்கிறது பார்கோடை மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கீவேர்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு, என்ன ஷாப் நேம், என்ன பார்கோடு கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியதை ரீப்ளேஸ் பண்ணுற மெத்தடு இது தான். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் பார்டெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டிசைனில் வந்து இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்டெண்டர் சாஃப்ட்வேரில் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறது ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் காமிச்ச மாதிரி இந்த பெப்பர் 50 கிராம்ஸுங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எம்பெடட் டேட்டா அப்படின்னு வரும். இந்த இடத்துல வந்து அட்டு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே அட்டு ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் என்னென்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் MRPக்கு அட்டு MRPன்னு கொடுக்கணும். ரேட்டு போட வேண்டிய இடத்துல அட்டு ரேட்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்கோடை மாற்றுறோம். இந்த பார்கோடை மாற்றுறதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த எம்பெடட் டேட்டான்னு வரும். இந்த எம்பெடட் டேட்டாவில் வந்து நீங்கள் அட்டு BCன்னு கொடுத்துருங்க. இந்த பார்கோடை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்க அப்படின்னா எம்பெடட் டேட்டான்னு காமிக்கும். இங்கே வந்து அட்டு BCன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் என்ன பார்கோடு கொடுக்குறோமோ அதை இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். நீங்கள் ஷாப் நேம் வேணால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஷாப் நேம் வேணால் அட்டு ஷாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும். தேவையில்லை, நம்ம ஸ்டேட்டிக்காகவே இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணதே அப்படியே விட்டுடலாம். இப்போ நமக்கு பார்கோட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பேக்கிங் டேட் வேணும், மேனுஃபேக்சரிங் டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அடிஷ்னல் காலம்ஸை வந்து
ஆட் பண்ணோம்னா அட் கஸ்டம் 1, அட் கஸ்டம் 2, அட் கஸ்டம் 3 இந்த மாதிரி கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்கோடோட ப்ராடக்ட் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா 999 அப்படின்னு கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் டு ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு பில்லிங் சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபைல் தேவை. பிரிண்ட் டு ஃபைல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுங்க. இங்கே லொக்கேஷன் வந்து டாக்குமெண்ட்ஸில் அவுட்புட் பிஆர்ன்னு காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு சி டிரைவ் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்கோடுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். இந்த பார்கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம டிசைன் பண்ணது வந்து 35x22 அந்த மீனிங்கில் நான் என்ன பண்ணேன்னா 3522 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போது சி டிரைவில் வந்து இந்த பார்கோடுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணது 35x22 அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தா இப்போ இந்த 3522 அப்படிங்கிற ஃபைலை வந்து இங்கே காமிக்கும். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பார்கோட் போட போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து என்டர் பண்ணலாம். பெப்பர் 100 கிராம்ஸுங்கிறது வந்து ஒரு 6 குவான்டிட்டி கொடுக்குறேன். அடுத்தது புளி 1 kg வந்து ஒரு 2 குவான்டிட்டி கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் டிசைன் பண்ண லேபிளில் வந்து ஒரே ரோவுக்கு வந்து ஜஸ்ட் 2 குவான்டிட்டி தான் இருக்குது, இல்லை 4 லேபிள்ஸ் இருக்குது, இல்லை ஒரே லேபிள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 3 லேபிள்ஸ் போட்டிருக்கிறதுனால கவுண்ட் வந்து 3ன்னு செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் ரேட்டோ எம்ஆர்பியோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டைரெக்டாகவே நீங்கள் வந்து எம்ஆர்பியெல்லாம் நீங்கள் வந்து இங்கே கொடுக்க முடியும். ஈவன் ப்ராடக்ட் நேம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன். இப்போது இந்த பார்கோட் லேபிள்ஸ் வந்து உங்கள் பார்கோட் பிரிண்டரில் பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா லைவ் டெமோவுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.